அன்பிற்குரிய கிறிஸ்துவின் அன்பு வேத மாணவ மாணவிகளே, உங்கள் யாவருக்கும் இந்த அருமையான நாளிலே பிதாவாகிய நமது தகப்பனாலும் நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் கிருபையும் அன்பும் சமாதானம் இந்த நாளிலே உண்டாவதாக என்ற அன்பின் வாழ்த்துதலை உங்கள் ஒவ்வொருவருக்கும் தெரிவித்துக் கொண்டு இந்த நாளில் கூட நாம் எபேசியர் 6ஆம் அதிகாரம் 10வது இறைவசனத்தை வாசித்து கொஞ்ச நேரம் நமது தகப்பனுடைய உள்ளத்தை அறிந்து கொள்வோமா? கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் பரிசுத்த ஆவியினுடைய பவர்னால் நாம் அந்த உலகத்தையும் நமக்குள்ளே இருக்கிற அந்த மாம்ச பலவீனங்களையும் வென்றெடுங்க அப்படின்ட்டு கிறிஸ்துவுக்குள் நல்ல போர் சேவகளாக இருக்கிற நம்முடைய சகோதரி சகோதரர் ஒவ்வொருத்தருக்கும் தேவன் இந்த கடைசி நாளில் எச்சரிக்கை விடுறார். எதுக்கு அப்படின்னா, நாமோ இதோ இந்த 7000 வருடத்தினுடைய முதல்ல நிற்கிறோம். பைபிளில் கணக்கு போட்டால் 4000 வருஷம் பழைய ஏற்பாடு, 3600 பழைய ஏற்பாடு, 400 வருஷம் இருண்ட காலம். அதில் தான் அந்த 66 புஸ்தகம் இருக்குது இல்லைங்களா, பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடும் சேர்ந்தது. அதில் 39 தான் தேவன் அனுமதிச்சுது. அது எப்படி நீங்கள் சொல்கிறீங்க பிரதர் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, ஆசாரிப்பு கூடாரம் வனாந்தரத்தில் இஸ்ரேலர்களுடைய மத்தியில் அது கட்டப்பட்டது. சீனாய் மலையுடைய அடிவாரத்தில் வனாந்தரத்தில். அங்கே அந்த பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே 6 அப்பங்கள் இருக்கும். கரெக்டாக நம்ம நல்லா டீட்டெயிலாக ஆசாரிப்பு கூடாரன்ற சப்ஜெக்டில் நம்ம பார்க்கலாம். அப்போ அந்த 6ன்றது 6 அப்பம் 6 இது, அதாவது தண்ணீர் தொட்டி இருக்கும். அதை கழுவிக்கின்னு பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே போனோம்னா அங்கே அந்த அப்பத்தை சாப்பிட்டுட்டு அங்கே இருக்கிற தூபப்பீடத்தில் அந்த பலிப்பீடத்தில் எரிச்ச அந்த பலியினுடைய அந்த சாம்பல் இருக்கு இல்லையா, அது சுகந்த வாசம் கலந்து பண்ணுவாங்க. அதில் மேஜை மேலே 6 இருக்கும். அதுதான் அப்பம், 6 அப்பம். அதை ஆசாரியன் சாப்பிட்ணும். அப்படின்னா இன்றைக்கி தான் நம்ம அந்த ஆசாரியன். அந்த 6ன்றது 66 புஸ்தகத்தையும் நம்ம சாப்பிட்ணுமா? அது என்ன சாப்பிட்றது அப்படின்னா, நம்மளுக்கு தெரியலையா பரலோக மன்னாவை சாப்பிடு அப்படின்னா, பரலோக மன்னா அன்னைக்கு லிட்டராக அவங்களுக்கு கிடைச்சது. ரோமர் 15:10 இருக்கும், 1 கொரிந்தியர் 10:11 இருக்கும். அது அவங்களுக்கு ஒரு நிழலாக இருந்தது, நம்மளுக்கு எச்சரிக்கை உண்டாக அது எழுதப்பட்டிருக்குது. அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா, அவருடைய பவர் வேணும்னா அவருடைய வார்த்தையை பரிசுத்தாவியை வாங்கி நம்ம பலப்படணும். ஒரு நல்ல போர் சேவகியா நீ இருக்கீங்க. இந்த குரூப்பில் இருக்கிற 60 பேரும் நாம் ஒரு போர் சேவகர்கள். நம்ம வயசானவங்களாக இருக்கலாம், ஆனால் இப்போ தான் நம்ம கிறிஸ்துவனுடைய வார்த்தையை வாங்கி சாப்பிட்றோம் அப்படின்னா நம்ம தான் போர் சேவகர்கள். அப்போ நாம் எப்படி இருக்கணும்? தைரியமாக இருக்கணும். சாத்தானை நம்ம மெரிச்சிட்டில் இது பண்ண முடியாது, அவனை கட்டியெல்லாம் போட முடியாது. ஏன்னா அவன் லூசிபர் தூதன், நம்முடைய சிந்தனையை அறிகிறவன், இயேசு கிறிஸ்துவோட முதல் படைப்பு. அதனால் அவனை நாம் சாவடிக்கலாம் முடியாது. சாத்தானை வென்று விட்டோம்ன்றதெல்லாம் வாய்ப்பேச்சு, வசனம் அப்படி சொல்லலை. எதிர்த்து நிற்கலாம். எதில் மூலமாக? நம்ம ஒரு போர் சேவகனா நின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்மளுக்கு தெரியும், ஒரு கவசம் போட சொல்லியிருக்காரு. நம்மளுக்கு சாத்தானை எதிர்க்கணுன்னா என்ன கவசம் போடணும்? சத்தியம் என்ற கச்சையை நம்ம கட்டிக்கணும். சத்தியம் என்ற பெல்ட்டை போட்டுக்கணும். உண்மை அப்படின்ற பெல்ட்டை போட்டுக்கணும். நீதி என்ற இயேசு கிறிஸ்துனுடைய நீதியை நாம் இந்த உலகத்தில் காண்பிக்கணும். நீதி எங்கே வேணும்? மார்க் கவசம் மாதிரி தருத்திக்கணும். நம்ம சமாதானத்தின் சுவிசேஷம் என்ற பாத லட்சியத்தை போட்டுக்கணும். அப்படின்னா சமாதானத்தினுடைய சுவிசேஷம் என்ற ஒரு போர் வீரன் நம்ம என்ன பண்ணோம்? போகிற இடத்துல நம்ம பேசினா அந்த வீட்டுக்கு சமாதானம். நாம் பேசினா அந்த ஃபோனில் பேசின அந்த கதறுகிற அந்த கண்ணீர் விடுற அந்த சகோதரனுக்கு சமாதானமாக இருக்கணும் நாம் இருக்கிற அந்த போர் சேவகன். அப்புறம் பொல்லாங்கன் எய்யும் அக்கினி ஆயுதஸ்திரங்களை அவிழ்த்து போடத்தக்கதாய் விசுவாசம் என்ற கேடகத்தை வச்சுக்கணும். நம்ம போர் சேவகன் என்ன பண்ணோம்? விசுவாசம் என்ற கேடகம் வச்சுக்கணும். அந்த கேடகத்தில் நல்லா எண்ணெய் பூசி இருப்பாங்க. அதை வச்சு எதிராளி சாத்தா நம்மளுக்கு ஒரு பிரச்சனையை, ஒரு தேவையில்லாத ஒரு மனபாரத்தை கொடுக்கும் பொழுது கேடகத்தை எடுத்து இப்படி முன்னாடி வச்சோம்னு வச்சுங்களேன், அதை தடுத்துடலாம். ஆனால் அந்த கேடகத்தில் நல்லா எண்ணெய் பூசி வச்சுருப்பாங்களாம். அது இப்போ பழைய போர்ச்சவங்கலாம். இந்த காலத்தில் வேறு மாதிரி, அந்த காலத்தில் போர்ச்சவங்க முடியும். அந்த கேடகத்தை நல்லா எண்ணெய் பூசி வச்சா என்ன ஆகும்?
பின்னாடி இருந்து நம்மளுக்கு தெரியாமல் யாருன்னா நம்மளை குத்த வந்தால் கூட அந்த கேடகத்தில் நம்ம அந்த இப்படி தூக்கி நிற்கும் போது எதிர்க்காக இருந்த எதிராளி பண்ணுற இதையும் நம்ம தடுத்துடலாம். பின்னாடி நம்மளை யாராவது அட்டாக் பண்ண வந்தால் அதையும் தடுக்க பின்னாடிக்கு தெரியும் அந்த கேடகத்தில் எண்ணெய் பூசி வச்சதுனால. அப்போது விசுவாசம் இருக்கணும். தேவனோட பிள்ளைங்களுக்கு விசுவாசம் 100% இருந்தால் தான் பரிசுத்த ஆவியை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். நம்ம இந்த ஓட்டத்தில் ஓடுறோம், நம்மளுக்கு ஜீவ கிரீடம் கிடைக்க போதா, நம்மளுக்கு நித்திய கனம் மகிமை கிடைக்காதுன்னு சோர்ந்துடக்கூடாது. ரொம்ப 2 சொல்லுவார், நீங்கள் சோர்ந்து போகாமல் நம்ம நற்கிரியை செய்தாதான் மகிமை கனம் கிடைக்கும். சோர்ந்து போகக்கூடாது. நம்மளுக்கு எனக்கு இந்த ஆசீர்வாதம் கிடைக்கலையே, இந்த ஆசீர்வாதம் எனக்கு இல்லைன்னா நான் எப்படி ஓடுறது, எனக்கு எப்போ பார்த்தாலும் பண பிரச்சனை இருக்குது, எனக்கு தேவையானதெல்லாம் கிடைக்கல அப்படின்னா என்ன பண்ணணும்? பொறுமையாக இருக்கணும். அப்பா நம்மக்கிட்ட இருக்கிற குணாதிசயம் எதையும் மாற்றணும்னு நினைக்கிறார் போர் சேவகனே. அதை மாற்றுறதுக்கு நீ ஒன்று ஒப்பு கொடுத்தியா? ஒப்பு கொடுத்து பாருங்க, எல்லா விதத்துலேயும் உன்னை உயர்த்துவார். அவருடைய பலத்தை கைக்குள்ளே அடங்கியிருக்கணும் கொஞ்ச நாள் கேரக்டரை. நீ கொஞ்சம் 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 வர உன்னை மேலே 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 உயர்த்தி ஒரு உச்ச நிலைமையில வைப்பார். அது நம்புறியா? நீ கேரக்டரில் நடந்து காமிச்சிட்டு கேட்டு பாருங்க, கண்டிப்பாக செய்வார். கண்டிப்பாக நம்மளுக்கு செய்வார். நல்ல மேய்ப்பனவர், நல்ல ட்ரைனிங் கொடுக்குற ஒரு போர் சேவகன் அவர். அப்படியே தேவனுக்கு அப்படியே தன்னை அப்படியே ஒபே பண்ணார். நாம் அப்படியே மாதிரி தான் நம்முடைய ஓனர்களுக்கும் ஒபே பண்ணணுன்ட்டு முதலாளியை வச்சுருக்கிறார், அதிகாரியை வச்சுருக்கார். நல்ல விஷயத்துக்கு அதையும் புரிஞ்சுக்கணும். நம்ம ஒரு போர் சேவகன். சிம்சோனை பார்த்துருக்கோம்ல, முற்பிதாக்களை பார்த்துக்கிறோம்ல, ஒரே ஒரு பவர், பரிசுத்தாவி பவர் வாங்கினவுடனே ஒரு கழுத தாடை எலும்பை வச்சு 1000 பேரை அடுக்கி வைக்கிறார். 2 தூணில் கட்டி வைக்கிறாங்க. அப்பா எனக்கு பலத்தை கொடுன்னு அவர் ப்ரே பண்ண உடனே பலத்தை கொடுத்தாரா இல்லையா? அந்த பெரிய மண்டபமே அரண்மனையே அப்படியே இடிஞ்சு விழுது. அப்போ அவருக்கெல்லாம் கொடுத்த அந்த பவர் ஏன் உனக்கு எனக்கு கொடுக்க மாட்டார்? இது எதுக்காக எழுதப்பட்டிருக்குது? பழைய ஏற்பாடு நாம் உணர்ந்து கொள்ளணும் தானே. 66 புஸ்தகம் எதுக்கு வச்சாங்க? ஆசாரிப்பு கூடாரத்தில் 6 அப்பம். இது தேவன் சொன்ன கட்டளை. நாம தான் அந்த ஆசாரியன், நாம தான் அந்த அப்பத்தை சாப்பிடணும். 66 புஸ்தகத்துக்கு மேலே இன்னைக்கு ஒரு சில ஆர்சி சகோதரர்கள் சேர்த்து வச்சிருக்கிற புஸ்தகம், சாலமோனின் ஞானம், சீராக் ஆகமம், இதெல்லாம் தேவன் அனுமதிக்கல. இது சேர்க்கப்பட்டது. 3600 வருஷம் பழைய ஏற்பாடு இல்லையா? அந்த 400 வருஷம் எந்த விதமான தேவனுடைய மனுஷரும் உள்ள வரல. அதான் புதிய ஏற்பாடுக்கும் பழைய ஏற்பாடுக்கும் நடுவில் சொல்கிறேன். அது வேத வசனத்தை வச்சுட்டு தான் சொல்கிறோம். அந்த 400 வருஷத்தில் தான் இந்த சீராக்காகமும் மகோபியா, சாலமோனின் ஞானம் இதெல்லாம் சேர்க்கப்பட்டது. அப்போ இயேசு கிறிஸ்து சொன்னது, தேவன் சொன்னது, 6 அப்பம் புசிக்கணும், 66 புஸ்தகத்தை நம்ம புசிக்கணும்னா அதனுடைய வசனங்களை கை கொள்ளணும், தலை சீராவை போட்டுக்கணும், உண்மையை மட்டும்தான் பேசணும். பொய்யை நீங்கள் சொல்லி பாருங்களேன், அந்த பொய் ரிட்டன் நம்மளுக்கே வரும். ஒருத்தனை ஏமாற்றி பாருங்கள், ஒரு 10 ரூபா கொடுத்துட்டு ஏமாற்றிட்டு வாங்க. ஒருத்தன் என்ன பண்ணானா, ஒரு கடைக்கு போய் மீன் வாங்க போனானா, 300 ரூபாய் ஒரு கிலோ மீன் வாங்கின உடனே அவன் கொஞ்சம் லேட்டாக கொடுத்தான். அந்த வெயிலில் அவன் கட் பண்ணி கொடுத்தா லேட்டாக கொடுத்தான். அவன் என்ன பண்ணான், 1 கிலோக்கு மேலே இருக்குது, இன்னும் 350 ரூபா கொடுங்கன்னு அந்த மீன்காரர் சொன்னவனா. அந்த நம்மளை மாதிரி இருக்கிற ஒரு பிரதர் என்ன பண்ணிக்கிறாரு, மீன் கட் பண்ணி கொடுத்ததுக்கப்புறம் மீன் வாங்கியிருக்காரு, 350 ரூபா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்குது, 350 ரூபா கொடுங்க பிரதர்னோன்னா அவரும் ஒத்துக்கினார். லேட்டு ரொம்ப ஒரு 1/4 ஹவர் 20 நிமிஷம் லேட்டான உடனே அந்த மீன்காரர் என்ன பண்ணாராம், 300 ரூபா கொடுங்க. உடனே இந்த புது பிரதர் என்ன பண்ணார்னா, என்னடா 350 ரூபா சொன்னார், இப்போ 300 ரூபா கேட்குறாரு, ஒருவேளை 50 ரூபா லாபம் அப்படின்னு நினச்சிடக்கூடாது. உடனே அவர் சொன்னாராம், அப்பா என்ன பார்க்குறார் அப்படின்னு. உடனே என்ன பண்ணாராம், உடனே மீன்கார்கிட்ட, பிரதர் 350 ரூபா சொன்னீங்க, என்ன 300 ரூபா வாங்குறீங்களே அப்படின்னு. உடனே ஐயோ ஆமாங்க நான் தெரியாமல் சொல்லிட்டேன், இது மாதிரி நிறைய பேர் ஏமாற்றிட்டு போயிருக்காங்க அப்படின்னு சொன்ன உடனே பிரதர் சொன்னாரா, நம்மள அப்பா பார்க்குறார். இதுதான் முன்மாதிரிகை, இதுதான் உண்மை, இதுதான் சத்தியத்தில் நடக்கிற பிள்ளைங்களோட ஒரு 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 அந்த 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 பார்டர் மார்க்கு. கொஞ்சம் சின்ன விஷயத்தில் நீங்கள் இறங்குனீங்கன்னா கூட பிசாசு அதை கேப்சர் பண்ணி அதுக்கான பரிசு, பிசாசோட பரிசு என்ன, வேதனையை கொடுத்துருவான். உஷாராக இருக்கணும். 50 ரூபா போனாலும் அங்கே தூதர்கள், அவனுக்கான தூதர்கள் இருக்கிறாங்க. ஏமாந்தா அது ரெக்கார்ட் ஆகும். நீ அங்கே உண்மையை பேசி அந்த 350 ரூபா பிரதர் கரெக்டாக கொடுத்த உடனே அவர் சந்தோஷப்பட்டார். நீங்கள் எப்படி பிரதர் உண்மையாக இருக்கீங்கன்னு கேட்டார். யார், அந்த மீன்காரு.
அந்த வெயிலில் கொளுத்துற வெயிலில் உடனே அந்த பிரதர் சொன்னார், பிரதர் நான் உங்களை ஏமாத்திடலாம், நம்ம அப்பா நம்மளை பார்க்குறாரு, தூதர் நம்மக்கிட்ட வச்சிருக்கிறாரு, அவங்க முன்னாடி எப்படி பிரதர் அப்படின்னு சொன்ன உடனே அந்த தேவனை அறியாத அந்த சகோதரன் சந்தோஷப்பட்டாராம். பிரியமானவர்களே, இன்னைக்கு உனக்கும் எனக்கும் இப்பேற்பட்ட ஆசீர்வாதத்தை தேவன் எதில் பார்க்குறாரு? இந்த பூமியிலே நீ கிறிஸ்துவா நடந்து காமிக்கணும். அதுதான் ஜீவ பலி, அதுதான் உண்மையான அன்பு, அதுதான் கிறிஸ்துவனா நடக்கிறதுக்கான ஒரு 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 பேசிக்கு. அதுக்கப்புறம் பெரிய பெரிய பிரச்சனைலாம் இருக்குது. நம்முடைய கூட பிறந்தவங்களும் நம்மளை மெரிக்கிற வாய்ப்பு இருக்கும், சரியா? அதுக்கு மேலே பிசாசுக்கு இருக்கான் பார்த்தியா, லூசிபர் இல்லை, லூசிபரோட தூதன் தான் நம்மளுக்கெல்லாம் ஆட்டம் காமிக்கிறவன். அவனும் விட மாட்டான். வானத்தில் இருக்கிற என்னது அந்த லோகாதிபதிகள் இருக்கிறாங்க, வான மண்டலத்தில் பொல்லாத ஆவி இருக்கு, நம்மளை விடாது. ஆனால் விட வைக்கணுமா? நீயும் நானும் போர் சேவகனா சிம்சோனை போல நிற்கணும். அதனால தான் எழுதப்பட்டிருக்குது பழைய ஏற்பாட்டில், இவன் அவனை கொன்றான், அவன் இவனை கொன்றான் எல்லாம் இருக்கும். நீங்கள் ஆழமாக நிழல் பொருளை தேடி ஆராய்ஞ்சி படித்தோம்னா தெரியும். அதுக்காக தான் நம்ம கிளாஸ் ஆரம்பிச்சிருக்கிறோம். அதுக்காக தான் நம்ம வீட்லேயே இலவசமாக தரோம், வந்து கேளுங்க. 7 to 8 தான். நீங்கள் எந்த சபைக்குனாலும் போங்க, 1 மணி நேரம் இங்கே வந்து போங்க. நாங்கள் சாப்பாடோட இல்லை இலவசமாக தரோம். பில்டிங்கை நாங்கள் கட்டல, எல்லாமே எங்களோட உழைப்பில் பண்ணியிருக்கோம், தேவனுடைய அந்த கிருபையால். அது எங்களோட இது இல்லை, தேவன் கொடுத்த பிச்சை. அப்போ இதில் தேவனுக்கு மகிமையாக அந்த இடத்த நாங்கள் கொடுத்து, நாங்கள் எங்களுக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்துருக்காரு, அதை நாங்கள் செய்திருக்கோம். ஏசியில் உட்காந்துட்டு அழகாக கேட்கலாம். அப்போ என்ன பண்ணோம், நாம் எஜமானன், நம்மளுக்கு எஜமானன் யார்? நம்மளுக்கு போர் சேவனுடைய கேப்டன் கிறிஸ்து. அவரு நம்மளை வழி நடத்துவார் பிரதர். பிசாசை எதிர்க்கிறதுக்கு அவனை வந்து சாத்தானை அப்படியே சாகடிக்க முடியாது, நம்மளால எதிர்க்க முடியும். யோபு எதிர்த்தார்ல, சிம்சோன் எதிர்த்தார்ல. ஆனால் பாருங்க, வார்த்தையில் விட்டாரு சிம்சோன், இந்த ஒரு விஷயம் மட்டும் பரிசுத்த ஆவியை கொடுங்கப்பா அப்படின்னு, நான் செத்து போகிறேன் இவங்களோடன்னு. வார்த்தையை விட்டுறக்கூடாது. தேவனுடைய பிள்ளைங்க ஒவ்வொரு வார்த்தையும் தூதர்கள், நல்ல தூதர்களும் நம்மளை கவனிக்கிறாங்க, நம்மளை பாதுகாக்கிற தூதர்களும் கவனித்து அது மேலே ரெக்கார்ட் ஆகுது. பிசாசோட தூதனும் ரெக்கார்ட் பண்ணுவான். நீ உண்மையாக நடந்தா அங்கே கிரேடு. ஒரு சின்ன சப்வே ஸ்டெப்பில் ஒரு கேம் விளையாடி பாருங்களேன், ஒரு லெவலுக்கு மேலே நீங்கள் அதை நல்லா கரெக்டாக ஓட்டிகிட்டு போயிட்டீங்கன்னா, சின்ன பசங்க விளையாடுற விளையாட்டிலே ஒரு ஸ்டார், இன்னொரு ஸ்டார், இது மாதிரி நம்மளுக்கு ஒவ்வொரு ஸ்டாராக கொடுக்குறவங்க உலகத்தான் இல்லை. அந்த மீன் கடையில் அந்த மீன்காரனை ஏமாத்தாமல் அந்த புது சிருஷ்டி கரெக்டாக அந்த 50 ரூபா சேர்த்தி கொடுத்த உடனே அவனுக்கு ஒரு கிரேடு ஏறிடுச்சு. அவனுக்கு பரலோகத்தில் கன்ஃபார்ம் ஒரு வாசல் திறந்திருக்கு. அங்கே நம்முடைய லைஃப் முடிகிற வரையிலும் ஒவ்வொரு ஸ்டாராக கிறிஸ்து கொடுத்துட்டே இருப்பார். ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ் நம்முடைய வயசு முடியும் போது நம்ம கிறிஸ்துக்குள்ளே மறிச்சா தேவனுக்குள்ளே நாம் எப்படி ஆகும்? ஆளுக்கு செய்கிற அந்த பாக்கியத்தை தருவார் சிஸ்டர். நாம் ஏன் பயப்படணும்? சிம்சோனும் முற்பிதாக்களையும் வழி நடத்தின அதே பரிசுத்த ஆவி தான் இன்னைக்கு உங்களையும் என்னையும் நடத்துதுன்றது ஏன் உணரலை? அவருடைய வாக்கு தத்தம் எனக்கு தான், வழிகளில் எல்லாம் என்னை நினைத்துக்கொள், அவர் உன் பாதைகளை செவ்வையாக்குவார். நல்ல வசனம் தானே? அப்போ ரோட்டில் போகும்போதெல்லாம் நினச்சினே போனால் பண்ண முடியுமா? இது அப்பாவுக்கு ரோட்டில் போகும்போது கூட கிறிஸ்துவனுடைய செயலை நான் செய்கிறேன்னா, அவருடைய அந்த சிந்தனைக்கு மாறாக எதுனா நான் எதிர்க்க போகிறவன், திடீர்னு காரி துப்புவான், அது மேலே ரோட்டில் போகிறவன், ஸ்பீடாக போகிறவன் மூஞ்ச துப்பும் போது அவனை போய் கெட்ட வார்த்தையில் இங்கிலீஷ்லலாம் பேசிடாமல் அன்பாக பேசுகிறோமா? வீட்டில் நம்மளுக்கு சோறு போடணும், ஒரு ஏதோ கேட்போம், கூட இருக்கிற துணைவியார் நம்மளை ஒரு மாதிரி பேசுவாங்க, அங்கே பொறுமையை காமிக்கிறோமா? நம்முடைய சகோதரன் சத்தியத்தில் நடக்காமல் சத்தியமெல்லாம் பேசுவார், அவங்கள தனியாக இருக்கும்போது உணர்த்துறோமா? தனியாக இருக்கும்போது தான் உணர்த்தணும். மிருதுவாக பேசணும், மென்மையாக பேசணும். தேவனுடைய போர் சேவகன் இப்படி தான் இருக்கணும். ஆனால் நம்மளுக்கு எதிராக இச்சைக்குரிய காரியமோ அல்லது தேவையில்லாத ஒரு ரீல்ஸோ இல்லை தேவையில்லாத ஒரு ஃபேஸ்புக்கில் வரும்போது அதை தள்ளி விட்டுறணும். அதே யூடியூப்பில் தான் என்னுடைய வார்த்தை என்னை பரிசுத்தமாக்க வருது அப்படின்னு நினச்சா என்ன பண்ணோம்? இது பண்ணணும், அதுக்கு ஒபே பண்ணணும், அதுக்கு மட்டும் ஒபே பண்ணணும். கொஞ்ச நாள் உண்மையாக இருந்தாவே இந்த உலகத்தால் இருக்கிற முதலாளியை உயர்த்துறாரு இல்லை?
நாம் கிறிஸ்துவனுடைய அவையை இப்போ நாம் என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, பிரதர் நீங்கள் ஒரு எம்டி லெவலில் இருக்கிறீங்க, பணம் நிறைய இருக்குது, வீடு இருக்குது, இதுக்குது, ஓகே தான். கேரக்டரை மாற்றதுனால கிறிஸ்து கொடுத்த பிச்சை இது. நான் தவறி திரும்பி போனால், பின்மாற்றத்தில் போனால் தேவன் எடுத்து போட்டுருவார். 2ஆம் மரணம் தான். நீங்களும் கேரக்டரில் கிறிஸ்துவனுடைய குணலட்சணத்தை வாங்கிக்க, சத்தியம் என்ற உண்மையை பேசுங்க, நீதியா அவருடைய மார்க்க அவசரத்தை அணிஞ்சிங்க. பின்னாடி உங்களுக்கு எவனா பண்ணால் கூட அதை இது பண்ணுவார். சமாதானம், நீங்கள் எந்த வீட்டுக்கு போனாலும் சமாதானம் அப்படின்ற ஒரு இது காரியம் வருதா, அது மாதிரி ஒரு செருப்பை போட்டுன்னு நீங்கள் போங்க. எல்லாவற்றுக்கும் மேலே விசுவாசத்தை கேடகமாக வச்சா அவன் நம்மளை பரிசுத்தமாக. அதனால் வீண் வார்த்தை மற்றவங்கிட்ட பேசக்கூடாது. நம்ம வெளிச்சத்தின் பிள்ளைகள், இருட்டில் நம்மளுக்கு வேலை இருக்கக்கூடாது. ஒரு சகோதரியா அவங்க வீட்டுக்கு போனோம்னா அவங்க ஹஸ்பண்ட் இருக்கும்போது போகணும், அதுவும் கதவை திறந்துட்டு தான் அந்த வீட்டில் வந்து சுவிசேஷம் பண்ணணும். அப்போ என்ன பண்ணணும்? ஆவியின் கனி சகல் நம்முடைய கேரக்டரில் தான், நீதி உண்மை அப்படி இருந்தால் தான் நடக்கும். அப்போ என்ன பண்ணணும்? உண்மையை பேசணும். தேவனோட அவங்களுக்கு பலவீனமாக இருந்தால் தேவனுடைய வார்த்தையை சொல்லி பலப்படுத்தணும். நாமளா அடிச்சு விடக்கூடாது. அப்படி பண்ணோம்னா என்ன பண்ணோம்? நாம தான் தூங்குறவங்க மத்தியில் இந்த உலகத்தார் எல்லாம் இப்படியே இருந்துட்டு போயிடலாம், இந்த உலகத்தில் கொஞ்ச நாள் அப்படியே இருந்துட்டு போயிடலான்ட்டு தூங்குறவங்க மாதிரி நீ இருந்துடாத, நீ அவங்கள விட்டு எழுந்துரு. அப்போது கிறிஸ்து நம்ம மேலே அந்த பிரகாசமான பரிசுத்தாவினுடைய ஒளியை பிரகாசிக்கப்படும் பொழுது நாம் சாட்சியாக இருப்போம். மலையின் மேல் இருக்கிற பட்டணமாக இருக்கும். மலைன்றது என்ன தெரியுமா? கிறிஸ்துவனுடைய ராஜ்யம். அதில் இருக்கிற ஒளி வீசுகிற பட்டணம்னா ஒரு சூரியன் போல உங்களை என்னை நிற்க வைக்கிறார்னா நம்ம அதுக்கு பாத்திரமான குணலட்சணத்தில் இங்கே காமிக்கணும். பிரதர், நேற்று நம்முடைய சபைக்கு யார் யாரெல்லாம் வந்தாங்க தெரியுமா? நம்ம சபைக்கு வேத பாடத்துக்கு, சபைக்குன்ட்டோம் வேத பாடத்துக்கு மன்னிக்கவும். அப்போ யார் யாரெல்லாம் வந்தாங்க தெரியுமா? ரோட்டில் ரயிலில் சுண்டல் வைக்கிற ஒரு அம்மா, இன்னொருத்தர் வெல்டெக் காலேஜில் பாத்திரம் கழுவுற ஒரு அம்மா, இன்னொருத்தர் செக்யூரிட்டி வேலையில் ஒரு ஆவடியில் ஒரு ரோட்டில் ஒரு செக்யூரிட்டி வேலை செய்கிற ஒரு ஐயா, இன்னொருத்தர் மேஸ்திரி வேலை செய்கிற ஒரு அம்மா. இவங்க தான் வந்தாங்க. எல்லாம் நம்ம செக்யூரிட்டியில் வேலை ஒர்க் பண்ணுறவங்க. இவங்களாம் வந்து எவ்வளவு வாஞ்சியாக கேட்டாங்க தெரியுமா? ஒரு அரை மணி நேரமும் 3/4 மணி நேரம் தான். எவ்வளோ ஆசை. தேவனை அறியாதவர்கள் நேற்று அவங்க அறிஞ்சிக்கினாங்கல்ல, எவ்வளோ சந்தோஷப்பட்டாங்க தெரியுமா? ஏன் நம்மளுக்கு அந்த உணர்வு வரல? ஏன் வரல? நம்மளுக்கு பயபக்தி, தேவ பயம் இல்லை. தேவ பயம் இல்லை. போலீஸ்காரனை பார்த்தா கூட சிக்னலில் மாறி போனால் பிடிச்சிருவான்ற பயம் இருக்குது. தேவனுடைய சபைக்கு வர்றதுக்கு அவர் அங்கே பார்க்குறார். அங்கே உனக்கான வேத வசனம் அங்கே வருதுன்னா நீ போய் 1 மணி நேரம் உட்கார முடியாதா? வாரமெல்லாம் வேலை, ஓகே தான், கஷ்டம்தான். ஆனால் இது பரலோகத்துக்கு கூட்டு போவாதே. கேரக்டரை கற்றுக்கணும்னா நீ சபைக்கு போய்த்தான் ஆகணும். தேவனுடைய வார்த்தையை நீ ஒபே பண்ணி தான் ஆகணும். என்ன பணமாக கேட்குறாரு? இங்கே தான் இலவசம் ஆச்சு. வெளியில் இருக்கிற பாஸ்டருங்க தான் பணத்தை பிடுங்கி உருவுறானுங்க. நாம் அப்படி இல்லையே, இலவசமாக கொடுக்குறோம் எல்லாமே. வாங்க, கர்த்தரை ருசி பாருங்க, நம்ம அப்பாவையை ருசி பாருங்க. கிறிஸ்து என்ற போர் சேவகன்ற கேப்டன் கூட நாம் கூட நின்று போர் பயிற்சி கற்றுக்கலாம். எதிரியை எதிர்க்கிறதுக்கான அந்த வில்வித்தையை கற்றுக்கணும். எப்படி? கோபமாக பேசுகிறாங்களா? பொறுமையை காமி. சாந்தமும் மனத்தாழ்மையும் நம்மளுக்கு வேணும். பொறுமையோட முற்பிதாக்கள் ஜெயம் கொண்டாங்கல்ல, அபிரகாம் ஜெயம் கொண்டார்ல, சிம்சோன் ஜெயம் கொண்டார்ல. நம்ம யாரு? பாவம், தீமை, தவறு, வஞ்சனை என்றதில் சாத்தானை எதிர்த்து போராட வேண்டியவர்களா நாம் போர்ச்சவர்கள் இருக்கிறோம். இந்த இருண்ட உலகத்தில் பாருங்க, ஒரு உண்மையான அன்பு இல்லை. ஏதோ ஒரு காரணத்துக்காக ஒரு அன்பு. ஒரு ஆண் ஒரு பெண்ணை ஒரு வசியம் பண்ணுறதுக்கான அன்பு. ஒரு பெண் ஒரு ஆணை ஒரு என்னுடைய தேவைகளுக்காக இருக்கிற அன்பு. இதுவா தேவனுடைய கிறிஸ்துவின் அன்பு? உணரலையே. தேவ கிருபையால் நம்முடைய மனக்கண்கள் இன்னைக்கு திறந்திருக்கு. அவருடைய கிருபையால் நம்மளுக்கு பிரகாசமான ஒளி வந்திருக்கு. இன்னமும் தாமதம், இன்னமும் போராட்டம், இன்னமும் இப்படியே இருந்தா தேவன் நம்மளை எப்படி நம்மளை கழுவ முடியும்? கிறிஸ்துவனுடைய ரத்தத்தின் மூலமாக அவர் கழுவ ரெடியாக இருக்காரு. பாருங்கள், பெரிய பெரிய பணக்காரங்க ரோட்டில் சண்டை போட மாட்டாங்க, கோவப்பட மாட்டாங்க, அமைதியாக காரியத்தை முடிச்சுட்டு போயிட்டே இருப்பாங்க.
நம்மளுக்கு இன்றைக்கி பாருங்கள், உலகத்தானாக இருக்கிற நடிகரே இன்றைக்கி முதலமைச்சர் லெவலில் எவ்வளோ பொறுமையை, எவ்வளோ நிதானத்தை, எவ்வளோ ஃபேமிலி மூலமாக மாம்சத்தோடு ரத்தத்தோடு போராட்டம் வரும்போது மேற்கொண்டார்ல. கிறிஸ்துவையே இன்னும் அறியல, ஆனால் மேற்கொண்டார்ல. இன்றைக்கி அவருக்கே ஒரு ராஜ்யத்தில் நிற்கிற இந்த பூமிக்குரிய சாத்தான் உலகத்தில் ஒரு நீதி செய்கிறார்ல. இன்னைக்கு நீ நானும் கிறிஸ்துவனுடைய ராஜ்யத்தில் நிற்க போகிறோம். கிறிஸ்து நம்மளுக்கு முதலமைச்சரா, நாம ஒவ்வொரு அமைச்சராக இருக்கிறோன்னா நம்ம எவ்வளோ பெரிய பாக்கியசாலி பிரதர். வீண் வார்த்தை பேசக்கூடாது, வீண் வார்த்தை பேசவே கூடாது. விபச்சாரக்காரனோ இல்லை வம்பு பேசுகிறவன் இல்லை புறங்கூறவன் இவங்கெல்லாம் எங்கே போக முடியாது. விக்கிரக ஆராதனைக்காரன் கிறிஸ்துவனுடைய ராஜ்யத்தில் சுதந்திரிப்பது இல்லை. எபேசியர் 5:5 இந்த வசனம் இருக்குது. நம்ம வெளிச்சத்தின் பிள்ளைகள், இனிமேல வெளிச்சத்துக்குரிய காரியத்தை நம்ம செஞ்சால் நாம தான் போர் சேவகன். ஒரு போர் சேவகன் பாருங்கள், காஷ்மீரில் போயிட்டு போர் செய்ய நிற்பானா, அங்கே போகிற அந்த இருண்டு குளிரில் -5 கூட இருக்குமா. அதில் நம்மளுக்காக போராடுறான் இல்லையா. நாம் அந்த உலகத்தில் இருக்கிற கண்ணு தெரியாதவங்க, குருடர்கள், பலவீனர்கள், தேவனை அறியாதவங்களுக்காக நாம் அவங்களுக்கு ராஜாவாக இருக்க போகிறோன்னா, இன்றைக்கி அந்த ராஜாவோட குணலட்சணத்தை இங்கே கிறிஸ்து மாதிரி நாம் காமிச்சு, பிதாக்கு அடிமையாக கிறிஸ்து வந்தார். அவங்க 2 பேருக்கு அடிமையாக கொஞ்ச நாள் வாழ்ந்துட்டு போகலாம். சங்கீதம் 55 சொல்லும், பலியினால் என்னோட உடன்படிக்கை செய்த என்னுடைய பரிசுத்தவான்களை கூட்டுங்கன்றார். ஆபத்திலே நான் உன்னோட இருந்து உன்னை காப்பாற்றுவேன்னு சொல்கிறாரு. அப்போ என்ன அர்த்தம்? பலி, இதுதான் பலி. தேவனுடைய வார்த்தையை கேட்குறீங்களா? இது பலி. ஞாயிறு காலை ஆராதனைக்கு நல்ல ஒரு இடத்துல, நம்ம இடத்துல நடக்குது, வந்து 1 மணி நேரம் உட்காருங்க. தேவன் உங்களோட பேசுவார், நம்மளோட பேசுவார், ஆசீர்வாதமாய் வழிநடத்துவார். அப்பேற்பட்ட பாக்கியத்தை கிறிஸ்து தர ரெடியாக இருக்கார். நம்ம என்ன பண்ணோம்? பொறுமையாக கேட்கணும். நீ தீமையினாலே வெல்லப்படாமல் தீமையை நன்மையினால வெல்லு. அவங்களுக்கு பொறுமையாக வார்த்தையை பேசு. விழுந்து போன மனிதனுடைய குணம் என்ன தெரியுமா? கோபத்திற்கு கோபமாக பேசுறது, தீமைக்கு தீமை செய்கிறது, கசப்பான வார்த்தை. நீ ஒன்று சொல்லிட்டியா, நான் மட்டும் எனக்குள்ள ஒருத்தங்கிறான், அவனை தட்டி எழுப்புனா என்ன ஆவரை பார்க்குறியா? பழிக்கு பழி வாங்குறது நான் பண்ணுறேன். தேவனோட பிள்ளைங்க அப்படி பண்ணக்கூடாது. பழி வாங்குதல் கர்த்தருக்குரியது. நம்ம அமைதியாக கர்த்தர்கிட்ட சொல்லிட்டு போயிட்டா போதும். தீமையான வார்த்தைகள் தேவனோட பிள்ளைங்களை வரக்கூடாது வாயிலிருந்து. இதை ஞாயிற்றுக்கிழமை போயிட்டு ஆராதனை சோத்திர பலியெல்லாம் சொல்லிட்டு வந்துட்டேனா, இதே வாயில் நீ நேற்று ஒரு வாரமாக தூசி திந்தியே. இது ஒரே குழா தானே, நல்ல குழா தானே, குடிக்கிற தண்ணி குழா தானே நம்முடைய வாய். ஒரு வாரமாக மற்றவங்கள தூசித்துட்டு புறங்கூறிட்டு பழி சொல்லிட்டு கெட்டதை நினச்சிட்டு கெட்டதை பார்த்துட்டு இருந்துட்டு ஞாயிற்றுக்கிழமை மட்டும் பரிசுத்தவான் ஆக முடியுமா? உன்னுடைய பிள்ளைகளை நீ மதிக்கலை, பிள்ளைகளுடைய உணர்வுகளை புரிஞ்சிக்கல, நீ எப்படி பரிசுத்தவானாக முடியும்? புரிஞ்சிக்கணும், மற்றவருடைய உணர்வுகளை புரிஞ்சுக்கணும். அது தேவ புதிய சுவாபத்தை, கிறிஸ்துவனுடைய அந்த கருவை வாங்கின மாதிரி அவரோட வார்த்தையை வாங்கி நம்ம நீடிய பொறுமை காமிச்சா போதும். சரிங்களா? நம்முடைய அதிபதி கிறிஸ்து கிட்ட நம்மளை சேர்த்துரும். ராஜ்யத்தில் நம்ம போய் நிற்கும் பொழுது இந்த உலகம் நம்மளை எதிர்த்தவங்க, நம்மளை தூஷித்தவங்க நம்ம பின்னாடி வந்து நம்மளை ஃபாலோ பண்ணுவாங்கன்னா நம்முடைய வாழ்க்கை ரெக்கார்ட் ஆகிட்டுருக்கு. அதனால் இன்றைக்கி தான் ரட்சணிப்பு நாள். அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்ன மாதிரி இனி முதல் கொண்டு ஓடுவோம். பரிசுத்தாவை பெற்றுக்கொண்டு பிசாசின் குணத்தை எதிர்த்து நின்று சமாதானத்தோடு நாம் நடப்போம். இங்கேயே கிறிஸ்துவனுடைய ராஜ்யத்தை நாம் காண்போம். அப்பேற்பட்ட பாக்கியத்தை, அப்பேற்பட்ட போர்ச்சேவனாக நிற்கிற தகுதியை கிறிஸ்து தர நாம் தொடர்ந்து ஓடுவோம். பொறுமையோடு கேட்ட உங்களை தேவனும் கிறிஸ்து மூலமாக நம்மை ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. ஆமென்.